அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பீரோவில் சாவி தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இந்த பீரோவை திறக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் பீரோ லாக் பண்ணுற ஹேண்டிலு, இந்த மாதிரி ஸ்டீல் பீரோவுக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் திருப்பினா லாக் ஆகிடும். ஓகேங்களா? கிளாக் வைஸ் திருப்பினா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பூட்டாகப்படுறது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ இந்த இதை இப்படி திருப்புன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேலே ஒரு ராடு போய் மேலே லாக் ஆகும், கீழே ஒரு ராடு போய் கீழே இங்கே லாக் ஆகும். ஸோ அதான் என்னோடய பிரின்சிபல். இந்த இந்த வீலை கவுண்டர் கிளாக் வைஸ் திருப்புனா மேலே ஒரு ராடு லாக் ஆகும், கீழே ஒரு ராடு லாக் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ் திருப்புனா ரெண்டுமே ஓப்பன் ஆகும். இதில் போய் லாக்கான ராடு ஆகப்பட்டது கீழே வந்துடும். ஸோ லாக் பண்ணும்போது இப்படி போய் இதில் போய் உள்ளே லாக் ஆகிக்கும், லாக் ரிலீஸ் பண்ணும்போது இப்படி கீழே வந்துடும். அப்போ பீரோவை திறக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பிரின்சிபல். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, லாக் எப்படி ஒர்க் ஆகுது அதை முதல்ல பார்ப்போம். இது இருக்குது இல்லைங்களா, லிவரேஜ் கான்செப்ட் நல்லா பார்த்தா தெரியும். இதை இப்படி திருப்பினா மேலே ராடு எழும்பு பாருங்கள். அதாவது ஒரு பக்கம் திருப்பினா மேலே ராடு எழும்போம், அந்த ராடு ஆகப்பட்டது போயிட்டு இந்த ஹோல்ஸில் போயிட்டு லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கீழையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது திருப்பினா அன்லாக் ஆகும், இப்படி திருப்பினா லாக் ஆகிடும். இந்த இது போயிட்டு இந்த ஹோல்ஸில் அன்லாக் ஆகும். ஸோ இது நல்ல ஒரு அருமையான மெக்கானிசம். இதில் பூட்டு எப்படி பூட்டுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதுதான் லாக்கு. நார்மலாக ஓப்பனில் இருக்கும்போது இந்த பூட்டு திறக்க வேண்டிய இடத்துல போய் இது தடுத்து நிற்கும். ஸோ இப்போ ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இப்போ லாக் பண்ணுறோம் பாருங்கள், லாக் பண்ணிட்டு இப்படி திருப்புது. அப்போ இந்த ராடும் மேலே போயிடுச்சுங்களா. இப்போ இந்த பூட்டாகப்பட்டது வெளியே வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், போட்டுரும். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் இதை அன்லாக் பண்ணும்போது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இப்படி பண்ணும்போது அந்த பூட்டில் போய் இடிக்கும். இதுதான் என்னோடய மெக்கானிசம். ஸோ அப்போ இந்த ராடு முக்கியமானது, இந்த லெவரேஜ் முக்கியமானது. இதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி உடச்சி கிடிச்சு நீக்கி எடுத்துட்டோம்னா மறுபடியும் அந்த பூட்டை நம்ம உருவாக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த பூட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூட்டு சரௌண்டிங் மட்டும் வெளியிருந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெளியில் இருந்தபடியே இந்த பூட்டுடைய சரௌண்டிங் மட்டும் கட் பண்ணால் இந்த ரெண்டு ஸ்க்ரூ எடுத்துகிட்டா பூட்டு வெளில வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒர்க் பார்த்தீங்களா பூட்டு சாவி, அப்போ இந்த போர்ஷனை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பூட்டு எடுத்துகிட்டு தட்டினா பூட்டு உள்ளே வந்துடும். அப்போ இந்த ஆக்டிவேஷன் ஒர்க் ஆகும். இது பாருங்கள், இந்த பூட்டு உள்ளே வந்துச்சுன்னா இந்த ஆக்டிவேஷனே தடுக்காது. இப்போ இதுக்கு வெளில வந்துடும். அப்போ என்ன ஆகும், எக்ஸாம்பிளுக்கு பூட்டை அன்லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஈஸியாக வந்துச்சு. அப்போ நம்ம பீரோவை தகலாம். மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒரு ஷீட்டு வச்சு தகடு வச்சு இந்த பூட்டை ஸ்க்ரூ வச்சு அழகாக முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் ஒரிஜினல் பொசிஷனுக்கு இந்த பீரோ வந்துடும். என்ன ஒன்று, இங்கே ஜாயின்ட்ஸ் லைட்டாக தெரியும், அந்த ஜாயின்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபெட்லிங் பண்ணிவிட்டு அழகாக பெயிண்ட் அடிச்சுன்னா அதுவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பீரோ அதிகப்படியாக சேதப்படுத்தாமல் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.